வந்தேன். பாஸ்டர் அம்மா கிட்ட நேற்று சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பார்த்தீங்கன்னா வயிறு வலி என்னால் ரொம்ப தாங்க முடியல. நானும் எங்கெங்கோ சென்னை எல்லா இடத்துக்கும் ஸ்டேட்லாம் போய் கூட எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. கேட்டால் ஒன்றும் இல்லை நீ என்னம்மா நான் ஏதோ போய் சொல்கிற மாதிரி டாக்டர் என்னமோ பேசினாங்க. அப்புறம் சரி சொல்லிட்டு நான் ஜெபத்தில் தான் இருந்தேன். அப்புறம் என்னோட பிரதர் சிஸ்டர் எல்லாம் என்ன சொன்னாங்க, யாராவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்துனால அது மாதிரி சொன்னோடனே நான் சொன்னேன், அப்படி யார் செஞ்சு வச்சாலும் கர்த்தர் என்கிட்ட நெருங்க விட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையாக நான் சொல்லிட்டு தான் நேற்று பாஸ்டர் அம்மா கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. மெயினாக வந்து அப்படின்னா அந்த மென்ஸ் வர்றதுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி என்னால் தூக்கமே இருக்காது. சுத்தமாக ஒருபடி தூக்கம் இல்லாமல் தலை சுற்றி ஏன் கேட்குங்க, என் உடம்பு ஃபுல்லாமே மெடிசன் ஃபுல்லாக தான் நான் அந்த மாதம் ஃபுல்லாமே இருந்தாலும் நான் கர்த்தர் மேலே இருந்தாலும் நான் ஆவியானவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துட்டு இருக்கு, என்னை யார் பார்த்தாலும் என் கணவனே என்னை வெறுக்க தான் செஞ்சாரு, நான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஏகப்பட்ட செலவு எவ்வளவோ செலவு பார்த்தேன். இருந்தாலும் ஏசப்பா நீங்கள் வந்து நீங்கள் தான் அழைச்சிங்க, நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும், திக்கற்ற பையனுக்கு நீங்கள் தான் துணைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரது கூட சரியான போராட்டம். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சரியான பிரச்சனை. நான் ஆண்டவர்கிட்ட அப்பயே கேட்டேன், ஏன் ஏசுப்பா நான் சபைக்கு வரக்கூடாதுன்னு இந்த பிசாசுடைய கிரியை பெருசாக இருக்கு, ஆனால் நான் இன்னைக்கு வந்தே ஆவேன், நான் 10 மணிக்கு நான் சர்ச்சில் கால் எடுத்து வைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு கிருபை தரணும்னு சொல்லி எவ்வளவோ போராட்டம் காலையில். இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு நான் இன்னைக்கு சபையில் கால் எடுத்து வச்சேன். எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் சொன்னார், உனக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொன்னார். நான் கொடுத்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது, என்னால் தண்ணி குடிக்க முடியாது, என்னோட உடம்பு எல்லாமே டோட்டலாகவே பிரச்சனை. என்ன இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ நாள் முழுக்கப்பட்டு எதை பார்த்தாலும் பயப்படுவேன், யார் என்கிட்ட வந்தாலும் பயப்படுவேன். என்னைய பார்த்தாலும் எனக்கே அருவருப்பா இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், நீங்க எனக்கு விடுதலை தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து எனக்கு ஜாம் பண்ணி உனக்கு விடுதலை தருவேன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துவேன். நான் 5:30 மணிக்கு தான் இன்னைக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு தான் சபைக்கு வரதுக்கு என் தேவனுக்கு கிருபை கொடுத்து வேலை கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ள பெயின் எவ்ரிதிங் அவ்வளவுதான் கிளியர் ஆயிடுச்சு.